பிரைஸ் லார்ட். மத்தேயு 15 அதிகாரம் 11 வசனம். மேத்யூ சாப்டர் 15 and verse 11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நிறைய பேர் இந்த சாப்பிட்ற விஷயத்தில் பயங்கர கவனமாக இருப்பாங்க. இந்த உணவை சாப்பிட்டா நான் தீட்டுப்பட்டுடும், இந்த நாளில் சாப்பிட்டா எனக்கு தீட்டுப்பட்டுடும், இந்த மக்கள் இந்த ஆள் கொடுக்கறத சாப்பிட்டா நான் தீட்டுப்பட்டுடும்னு சொல்லி பயங்கர ஜாக்கிரதையாக இருப்பாங்க. உண்மையாக நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் ரிலீஜியஸாக முஸ்லீம் கொடுக்கறத இந்து சாப்பிட மாட்டாங்க, இந்து கொடுக்கறத முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க, முஸ்லீம் கொடுக்கறத கிறிஸ்டின் சாப்பிட மாட்டாங்க. இப்படி நிறைய பிரிவினைகளை பார்க்குற ஆட்கள் அநேகர் உண்டு. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், எதற்காக இவங்க இதெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு யோசித்து பார்த்தா, அவங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனில் அவங்க வீட்டில் தயார் பண்ண ஸ்பெஷல் ஃபுட்டை நமக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னா, அநேகருக்கு மத்தியிலையும் நம்ம அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க, அதனால் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம நிராகரிப்போம்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம அவங்க அன்பை நிராகரிக்கிறோன்ற அர்த்தம். கடவுள் ஒருவரை நேசிக்க தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம இப்படி நேசத்தையே நம்ம அங்கீகரிக்க தெரியாதவங்க நிச்சயமாக மற்றவர்களை நேசிக்கவும் முடியாது. நம்ம கடவுளை நேசிக்கிறோன்னு சொல்கிறதும் கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கணும். அப்போது ஒருவேளை உங்களுக்கு இதில் எதனா பிரச்சனை வரும்னு டவுட்டாக இருந்தால் கூட, உண்மையாகவே இது பூமியில் இருக்க சகலத்தையும் படைத்தது கடவுள் தான் சொன்னால், எல்லா மனிதர்களையும் படைத்தது கடவுள் தான் சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நம்புனீங்கன்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு உணவும் கடவுளால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டு அதோட பல பேரோட உழைப்பால் நம்ம வாய்க்கு வந்து சேருது. அதுக்கு நம்ம கடவுளுக்கும் அந்த உழைப்புக்கு காரணமாக இருந்தவங்களுக்கும் நன்றி சொல்லி சாப்பிடணுமே தவிர, நிச்சயமாக ஒரு நாளும் அதை நிராகரிக்கக்கூடாது. அப்படியே நமக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், யார் எந்த ஃபுட்டை எப்படி கொடுத்தாலும் சரி, நம்ம கையில் வாங்கி நம்ம கடவுளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சாப்பிட்டா நிச்சயமாக அதில் ஒரு தீட்டம் வராது. ஏன் நம்மளை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி அது செய்வனையே கொடுத்தாலும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரோட மகிமையில் அது சாப்பிட்டோன்னு சொன்னால், நிச்சயமாக நமக்கு ஒரு காரியங்களும் ஒரு பொல்லாப்பும் நிச்சயமாக வராது. அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா வாய்க்குள்ளே போகிற விஷயங்கள் நிச்சயமாக ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ளேருந்து புறப்பட்டு வெளியே வருகிற காரியங்கள் தான் நம்ம தீட்டுப்படுத்தும். எப்படின்னு சொன்னால், நம்ம ருசித்து சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே போய்ட்டு திரும்பி வரும்போது வாமிட்டாக திரும்பி வரும். அந்த வாமிட்டை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, ஸ்மெல் பண்ண முடியவே முடியாது. அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அதோட அருவருப்பான காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம வாய்க்குள்ளேருந்து வருகிற கெட்ட வார்த்தைகள். நம்ம வாயிலிருந்து வருகிற கெட்ட வார்த்தைகள் தான் நிச்சயமாய் நமக்கும் ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணும். அது யாரை குறித்து சொல்கிறோமோ அவங்களுக்கும் அது அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணும். இதுதான் நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியமே தவிர வாய்க்குள்ளே போகிறது கிடையாது. நம்ம ஒருத்தரை அநியாயமாய் பொய் சொல்வதும், பொல்லாங்கு பேசுவதும், புரளை பேசுவதும், மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி குத்தி காட்டுறதும், இதுதான் மனிதர்களை தீட்டுப்படுத்துமே தவிர நிச்சயமாக வாய்க்குள்ளே போகிறது கிடையாது. எனவே நம்ம கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வாய்க்குள்ளே நம்ம போகிற சாப்பாட்டில் இவ்வளோ கவனமாக இருக்கிறவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களோ, அதை காட்டிலும் அதிகமாய் ஜாக்கிரதையாய் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கேரக்டர் டிசைட் பண்ணுது. அதுதான் நம்முடைய அடையாளத்தை உருவாக்குகிறது. எனவே நம்ம இந்த தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசுவதும், பொல்லாத வார்த்தைகளை பேசுவதும் காட்டிலும், ஒருவரை தேற்றுகிற நல்ல வார்த்தையை, ஒருத்தரை நேசிக்கிற வார்த்தைகளை நம்ம பேசுவோம்னு சொன்னால், நிச்சயமாக அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எனவே வாய்க்குள்ளே போகிறத குறித்து கவலைப்படாதபடிக்கு, வாய்க்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம்னு சொன்னால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.